வெல்கம் டு குலதேவா விளாக்ஸ். ஆந்திரா சித்தூர்ல லொக்கேட் ஆயிருக்கிற இந்த புலிகுண்டு மலைக்கு நாங்கள் ஒன் டே ட்ரிப்பாக நாங்கள் போயிருந்தோம். சரின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வேலூர் பஸ் தான் பிடிச்சோம். வேலூர் பஸ்ல போயிட்டு அதுக்கப்புறமேட்டு சித்தூர் பஸ் பிடிச்சோம். சித்தூர் பஸ் ஸ்டாண்டில் இறங்கின உடனே ஒரு ஆட்டோ அண்ணன் வந்து, இந்த டைம் எங்கள் பஸ் இருக்காது, நான் ஆட்டோவில் இட்டுமே விட்றேன், ஒரு பர்சனுக்கு 100 ரூபான்னு சொல்லி சொன்னார். சரி ஓகேன்னு சொல்லிட்டு நாங்களும் அந்த ஆட்டோவில் போயிட்டோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோ வந்து அந்த அடிவாரத்துக்கே போயிடுச்சு. அப்படியே நம்ம ஆட்டோக்கார அண்ணனுக்கு ஒரு பை ஒன்று சொல்லிட்டு, நீங்களும் பார்த்து ட்ரெக்கிங் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டாரு. அதுலேட்டு அந்த அடிவாரத்துக்கு, அதாவது மலை ஏறத்துக்கு வந்து கொஞ்சம் இந்த கரடு மூடான பாதையில் கொஞ்சம் ட்ரெக்கிங் பண்ணி தான் போனோம். ஓரளவுக்கு இந்த கரடு மூடான பாதையில் மேலே வந்தோடனே செம்மையான ஒரு சன்ரைஸை பார்த்தோங்க. அதை அப்படியே பார்த்துட்டு அப்படியே நம்ம வந்து அந்த மலை ஏறத்துக்கு அடிவாரத்துக்கு வந்துட்டோம். இங்கே பாருங்கள், இங்கே வந்து நிறைய தேன் கூடலாம் இருக்கும். அதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணாமல் நான் மட்டும் ஏறிக்கிட்டே இருக்க வேண்டாம். நான் நடுவில் ஈ வரும், அது மட்டும் பார்த்துக்கணும். நாங்கள் அப்படியே ஒரு வழியாக வந்து மலையேற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மலையை குடஞ்சி அப்படியே நடுவில் வழி போகிற மாதிரி போச்சுங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த மலைக்கு வந்து தைரியம்னு ஒன்று இருந்தால் மட்டும் இந்த மலைக்கு வாங்க. கொஞ்சம் ஸ்லிப் ஆனோம், நேராக சித்தூரில் தான் நம்ம கிடப்போம். பார்த்தீங்களா, எல்லாமே எஜ்ஜிலே இருக்கு பாருங்க. இந்த மலை ஏறும்போது கொஞ்சம் பார்த்து ஏறுங்க, இல்லை ஸ்லிப் ஆகி கீழே வந்துடுவீங்க. பாருங்க, குனிஞ்சு புகவெல்லாம் போகிற மாதிரி இருக்கு. ஆனால் சில்லுன்னு நல்லா காத்தடிக்குது. பாருங்க, ஃபுல்லா பவால் சவுண்டா கேக்குது. கொஞ்சம் நல்ல அட்வென்ச்சராகவே இருக்கு, செம்ம த்ரில்லிங்கா இருக்கு. அது இல்லாம நான் மட்டும் என்ன தெரியல, ஃபர்ஸ்ட் டைம் நான் மட்டும் ஏறிக்கிட்டே இருக்கோம். பாய்ஸ் இங்க பாருங்க, நம்ம பாய்ஸ்ல வந்து திணறாங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப இருட்டாக வேற இருக்கு. எங்கே போகிறேன் எங்கே வரேன்னே தெரிய மாட்டுது. இதான் வழி. இது குணாக்கே உள்ள போகிற மாதிரி இருக்கு. பயங்கர அட்வென்ச்சராக இருக்குங்க. இந்த ஒரு வெளிச்சம் தெரிஞ்சு பாருங்க, அதான் என்று நினைக்கிறேன். ஆனால் செம்ம சில்லுன்னு காத்தடிக்குது. ஐயோ, உள்ள நுழைய கூட முடியல. गाइस இங்க பாருங்க, மஞ்சுமேல் பாய்ஸ்ல ஒரு குகை இருக்க மாதிரி இங்கேயும் ஒரு குகை இருக்கு. சுபாஷே பாருங்க, நம்ம பாய்ஸ்ல எவ்வளவு கஷ்டப்பட்டு வராங்க பாருங்க. பயங்கர சக்கா இருக்குங்க. நம்ம புலியோட ரிவ்யூல பாருங்க, செம்ம பயங்கரங்க. இந்த வவா கூட்டத்திலே நடுவுல இருந்து வர்றதே பெருங்கஷ்டமா இருக்குங்க. ஃபைனலி நம்ம வந்து மலை மேல ரீச் ஆயிட்டோம். நம்ம பசங்க ரிவ்யூ கொடுத்த மாதிரி இந்த மலை ஏறத்துலாம் கஷ்டமா இல்லைங்க. இந்த மலைக்கு போற வழிகளை பார்த்தாலும் ரொம்ப பயமா இருக்குங்க. அப்படியே நம்ம சாமி எல்லாம் பார்த்துட்டு அப்படியே நம்ம பக்கத்துல இருக்க மலைக்கு நம்ம தொங்கு பாலம் வழியா நம்ம போறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வந்து நாங்கள் புலிகுண்டு மலைக்கு தான் நம்ம இப்போ வந்தோம். இங்கே வந்தோன்னா ரொம்ப அட்வென்ச்சராகவே இருந்தது, வீடியோவில் பார்த்த மாதிரியே இருந்தது. ஆனால் இங்கே வந்து நாங்கள் கரெக்டாக ஒரு 6:20 ஸ்டார்ட் பண்ணி 6:40 நாங்கள் மேலே ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆகிட்டு செம்ம அட்வென்ச்சராக இருந்தது. வவ்வால், அப்புறம் குறுகு பாதை, அப்புறம் லைட்டாக ஸ்லிப் ஆனால் கீழே விழுந்துற மாதிரி இருந்தது. நல்லா அட்வென்ச்சராகவும் இருந்தது. பயந்துட்டான் அந்த பையன், பாவம். வர்றப்ப மூச்சு அடிச்சு பயந்து செத்துட்டான். வவ்வால பார்த்து கீழே வரவே மாட்டேன்ட்டான். ரொம்ப கஷ்டப்பட்டு இவனை வந்து கன்வின்ஸ் பண்ணி இட்டுன்னு வந்தோம். நாங்கள் தெரியல, போய் பார்த்துட்டு அப்புறம் சொல்றோம். ஒரு வழியா நாங்கள் சாமியெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ வந்து கீழே போயிட்டு பஸ் ஏறிட்டு இப்போ நாங்கள் திருத்தணி தான் நாங்கள் போக போகிறோம். மாமா நல்லா எல்லாரும் வந்து என்ஜாய் பண்ணுங்க, பார்க்க வேண்டிய பிளேஸ் தான், வாங்க. ஆனால் எல்லாரும் வந்து என்ஜாய் பண்ணக்கூடிய இடம் இது. மறக்காம எல்லாம் வந்து என்ஜாய் பண்ணுங்க. யாரெல்லாம் இங்கே வந்துருக்கீங்களோ அவங்க கமெண்ட்ல சொல்லிட்டு போயிடுங்க. இத பாருங்க, தொங்கு பாலத்துல நாங்க போய்கிட்டு இருக்கோம்.
ஐயோ செம்ம அள்ளு விடுதே. அதாவது 2 மலைக்கும் நடுவுல தொங்கு பாலம்னு ஒண்ணு போட்டிருக்காங்க. அது கடக்கும் போது தயவு செய்து எல்லாம் கீழே பாத்துறாதீங்க. அப்புறம் வந்து ரொம்ப பயந்துருங்க நீங்க. இப்போ நம்ம வந்து அந்த மலையில சாமியை பார்த்துட்டு இப்போ பக்கத்து மலைக்கு தான் வந்துக்கிட்டு இருக்கோம். இது உள்ள பாறையில் உள்ளலாம் போகிற மாதிரி இருக்கு. அங்கே தெரிஞ்சு பார்த்தீங்களா, அதான் நம்ம இப்போ பார்த்துட்டு வந்த கோவில். அது பக்கத்தில் இருக்க மலையெல்லாம் நம்ம இப்போ இருக்கோம். இதையும் அப்படியே சும்மா ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே நம்ம கீழே இறங்கிட்டோங்க. இப்போ வந்து நம்ம மலையிலட்டு கீழே இறங்குறோம். இந்த குகையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, மஞ்சுமேல் பாய்ஸ் படம் தாங்க ஞாபகம் வருது. ஒரு தொங்கு பாலம் தெரிஞ்சு பாருங்க. அதுல இறங்கி இந்த படிக்கட்டு வழியா இப்போ வந்துருக்குங்க. நம்ம புலிகுண்டு மலைக்கு வந்து நம்ம போகும்போது ஆட்டோவில் போனோம், வரும்போது வந்து லோக்கல் பஸ் வந்து அதில் ஏறி நம்ம சித்தூர் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம். ஃபைனலி நம்ம வந்து புலிகுண்டு மலையை முடிச்சுட்டு இப்போ திருத்தணி பஸ்ஸில் உட்காந்துருக்கோம். ஃபைனலி நாங்கள் வந்து ஒரு 2 மணி நேரம் ட்ராவலுக்கு அப்புறமேட்டு திருத்தணி வந்துட்டோங்க. இங்கே வந்த உடனே குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அது நாங்கள் சாமியை பார்க்கறதுக்கு கிளம்பிட்டாங்க. எங்கள் கேங்கு மொத்தமாக சாமியை பார்த்துட்டு தான் அன்னதானம் சாப்பிடணும்னு சொல்லிட்டாங்க. எனக்கு பசி மயக்கமாக இருந்துங்க. சாமியை பார்த்துட்டு நேராக அன்னதானம் கூடத்துக்கு வந்துட்டுங்க. நான் பஸ்ஸை எதிர்பார்த்து திருத்தணி புது பஸ் ஸ்டாண்டில் தான் வந்து இவர் பட்டா போட்டிருக்காரு. இவர் தான் பார்த்துங்க.